ஒரு காலத்தில் பாம்பை ரோமின் மிகப்பெரிய தளபதி, ஆயிரக்கணக்கான படைகளை கட்டளையிட்ட மாபெரும் வீரன். ஆனால் இன்று அவர் இல்லை. எகிப்ட் கரையில் அவர் கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் இந்த செய்தி இன்னும் ஜூலியஸ் சீசர் அவர்களுக்கு முழுமையாக தெரியவில்லை. வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம் எபிசோட் 10. கிளியோபாட்ராவின் வருகை, த அரைவல் ஆஃப் கிளியோபாட்ரா. பாம்பை தேடிக்கொண்டே ஜூலியஸ் சீசர் கடல் மார்க்கமாக எகிப்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இறுதியாக அவர் அலெக்சாண்ட்ரியா வந்தடைந்தார். அலெக்சாண்ட்ரியா அந்த காலத்தில் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று. அறிவியல், லைப்ரரி, வர்த்தகம், கிரேக்க கலாச்சாரம் என்று அனைத்தும் நிரம்பி வழிந்த ஒரு அழகிய நகரம். ஆனால் சீசர் அங்கே வந்தவுடன் அவருக்கு கிடைத்த முதல் செய்தி, பாம்பே கொல்லப்பட்டு விட்டார். எகிப்ட் அரசியல் குழு சீசர் மகிழ்ச்சி அடைவார் என்று தான் நினைச்சாங்க. ஆனால் அதனால என்ன பண்ணாங்கன்னாக்க, பாம்பையின் தலையை ஒரு தட்டில் வைத்து சீசர் முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் சீசரின் முகத்தில் அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி இல்லை. அவர் அதிர்ச்சி அடைந்திருந்தார். ஏனெனில் பாம்பே வெறும் எதிரி மட்டுமல்ல, ஒரு காலத்தில் ரோமை ஆட்சி செய்ய நினைத்த மனிதர். இன்னும் முக்கியமாக பாம்பே சீசரின் மகளை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்குள் அரசியல் உறவை தாண்டி குடும்ப உறவும் இருந்தது. அதையும் தாண்டி சீசர் முதலில் செனட் கவுன்சில் ஆவதற்கு உதவியர்களில் பாம்பேயும் ஒருவர். இந்த நினைவுகள் அனைத்தும் சீசரின் மனதில் ஓட ஆரம்பித்தது. அதனால் இப்படி நடந்திருக்க வேண்டாம் என்று அவர் உணர்ந்தார். ஒரு ரோமன் தளபதி ஒரு வெளிநாட்டு அரசியல் குழுவால் கொல்லப்பட்டது சீசருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. அவர் ஐ ஆம் நாட் ஹாப்பி வித் வாட் ஹாஸ் பீன் டன் என்று வெளிப்படையாகவே தெரிவித்தார். எகிப்ட் அரசியல் குழு சீசர் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்தது தவறாகிவிட்டது. அந்த இரவு அலெக்சாண்ட்ரியா அரண்மனையில் சீசர் தனிமையாக யோசித்துக் கொண்டிருந்தார். ரோம், பாம்பே, உள்நாட்டு போர், துரோகம் அனைத்தும் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அரண்மனை சேவகர்கள் சிலர் ஒரு துணி மூட்டையை அவர் அறைக்குள் கொண்டு வந்தார்கள். அது ஒரு படுக்கை விரிப்பு போல இருந்தது. ஒரு கனமான பிளாங்கெட் சுருட்டப்பட்டிருந்தது. அதை சீசர் முன்னால் வைத்து ஒரு நிமிடம் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அந்த பிளாங்கெட் மெதுவாக திறக்கப்பட்டது. அந்த பிளாங்கெட்டுக்குள் இருந்து ஒரு பெண் வெளிப்பட்டார். அவர் நேராக சீசரின் கண்களை பார்த்தார். சீசரின் முகம் அவளை பார்த்தது. அந்த சில நொடிகள் எகிப்தின் அரசியல், ரோமின் வரலாறு, சீசரின் வாழ்க்கை, இவை அனைத்தும் மாறப்போகிறது என்பதை யாவரும் உணரவில்லை. அந்த பெண்தான் கிளியோபாட்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம் சீசன் 1 ரோம் எபிசோட் 10. நன்றி, வணக்கம்.